நிறுவனத்தை மிரட்டும் ட்ரம்ப், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா? இரண்டாவது முறையா ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே உலக நாடுகளை பல வகையில் அச்சுறுத்தி வந்த ட்ரம்ப் இப்போ ஐபோன்களை தயாரித்து உலகம் முழுக்க விற்பனை செய்து வர ஆப்பிள் நிறுவனத்தையும் அச்சுறுத்த துவங்கியிருக்காரு. ஐபோன்களோட மொத்த சந்தையில 25% அதிகமா அமெரிக்காவையே நம்பியிருக்கு. இந்த விஷயத்தை மையமா வச்சுதான் இப்போ ஆப்பிள் நிறுவனத்தை ட்ரம்ப் அச்சுறுத்தி வராரு. ஐபோன்களை சீனா, வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து உற்பத்தி பண்ணி அமெரிக்காவில் இறக்குமதி செய்து வருது ஆப்பிள் நிறுவனம். இறக்குமதி ஐபோன்களை அமெரிக்காவில் விற்காதீங்க, அமெரிக்காவிலேயே தயாரித்து விற்பனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அப்படி செய்யலன்னா வரி போட்டுருவேனும் மிரட்டி இருக்காரு. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஐபோன்கள் மிரட்டும் ட்ரம்ப். ட்ரம்ப் அதிரடி உத்தரவால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆப்பிள் நிறுவனத்தோட காலாண்டு முடிவு வெளியான பிறகு பேசிய அந்த நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி டிம் குக், வரும் ஜூன் மாதம் முதல் அமெரிக்காவில் விற்கப்படுற ஐபோன்கள் பெரும்பாலும் இந்திய தயாரிப்புகளா இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாரு. ஆப்பிள் நிறுவனத்தோட இந்த முடிவை விரும்பாத ட்ரம்ப் உடனே டிம் குக்கை தொடர்பு கொண்டு, இந்தியால ஐபோன்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துற உங்களோட முடிவுல எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த முடிவை நீங்க மாத்திக்கணும்னு கேட்டுக்கொண்டிருந்தாரு. ஆனா இப்போ அந்த நிறுவனத்துக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்காரு. ஐபோன்கள் உற்பத்தியை உடனடியா அமெரிக்காவுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கும் ட்ரம்ப், அப்படி மாத்தலன்னா 25% வரியை ஐபோன்களுக்கு விதிப்பேன்னு மிரட்டி இருக்காரு. உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 24 கோடி ஐபோன்கள் விற்பனையாகுது. அதுல 6 கோடி ஐபோன்கள் அமெரிக்கா சந்தையில விற்பனையாகுது. ஆப்பிள் நிறுவனம் தனது பெரும்பகுதி சந்தையை அமெரிக்காவில் வச்சிருக்கிறதால ட்ரம்போட வரி அச்சுறுத்தல் அந்த நிறுவனத்துக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு அச்சம் தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி ஐபோன்கள் உற்பத்தி செய்து வர நாடுகளும் பாதிப்பை சந்திக்கும்னு சொல்றாங்க. இந்தியால தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் ஆப்பிள் நிறுவனத்தோட ஐபோன்கள் உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற உற்பத்தி மையம் தான் பெருசு. கடந்த ஆண்டு இந்தியால 4 கோடி ஐபோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. அதுல கிட்டத்தட்ட 80% அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே தயாரிக்கப்பட்டு இருக்கு. கடந்த ஆண்டு 1,10,000 கோடி ரூபாய் அளவிலான ஐபோன்களை ஏற்றுமதி செய்து புதிய உச்சம் தொட்டு சாதனையை படைச்சது இந்தியா. இதையடுத்து ஐபோன் உற்பத்தியை இந்தியாவில் அதிகரிப்போம்னு டிம் குக் தெரிவிச்சிருந்தாரு. அதன்படி அடுத்த சில ஆண்டுகள்ல இந்தியால உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்களோட எண்ணிக்கை 8 கோடி அளவுக்கு அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. ட்ரம்போட அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒருவேளை ஆப்பிள் நிறுவனம் பின்வாங்கினா இந்தியாவுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லப்படுது. ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் உற்பத்தியை அமெரிக்காலேயே துவங்கலாமே, ஏன் மற்ற உலக நாடுகள்ல உற்பத்தி நிறுவனத்தை வச்சு அங்க இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்து வராங்க? ட்ரம்ப் சொல்றது நியாயம் தானே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக எழலாம். அமெரிக்காவில் உற்பத்தியை துவங்கினா அங்க தயாரிப்பு செலவு பன்மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு இந்தியாவில் செயல்பட்டு வர ஆப்பிள் தொழிற்சாலையில பணியாற்றும் ஊழியர் ஒருவர் சராசரியா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுவே அமெரிக்காவில் தொழிற்சாலை ஆரம்பிச்சு அங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா அந்த நாட்டில் வசிப்பிட செலவு, குறைந்தபட்ச ஊதியம் எல்லாமே அதிகமா இருக்கிறதால ஒரு ஊழியருக்கு 2,50,000 ரூபாய் மாத சம்பளமா கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கும் குறைவான சம்பளத்துல ஊழியர்கள் எல்லாம் அமெரிக்கால கிடைக்க மாட்டாங்க. எனவேதான் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற வெளிநாடுகள்ல தங்களோட பொருட்களை தயாரிச்சு அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யறாங்க. அமெரிக்காவில் உற்பத்தியை துவங்கினா அந்த நிறுவனத்துக்கு வர லாபமும் பெருமளவு குறையும். ஐபோன்களோட விலையும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. ட்ரம்போட அச்சுறுத்தலுக்கு ஆப்பிள் நிறுவனம் பணியுமா, இல்ல தன்னோட முடிவுல இருந்து ட்ரம்ப் பின்வாங்குவாரா அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனத்தோட வியூகங்களே முடிவு செய்யும்.